வணக்கம் மாணவர்களே. இன்றைய 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்துல இயல் 3 இயற்கணிதம் பார்க்க போறோம். இந்த அமர்வுல மாறுபாடுகளின் வரைபடம் இதுல பயிற்சி 3ல் 15ல வினா எண் 1க்கான தீர்வு பார்க்க போறோம். முதல்ல கணக்கா வாசிப்போம். பயிற்சி 3ல் 15 வினா எண் 1. கணக்கு பாருங்க. ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கும் தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. மேலும் 1வது கொஸ்டின், வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. 2வது கொஸ்டின், குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடியை காண்க. இதுதான் கேள்வி. இப்ப முதல்ல தள்ளுபடினா என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். இப்ப இந்த படத்துல நீங்க பார்க்கறது ஒரு மிக்ஸி இல்லையா? இதுக்கு எத்தனை சதவீதம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க? 50% தள்ளுபடி. இதனுடைய விலை 8000ன்னு குறிச்சிருக்கிறாங்க. சரி, 50% தள்ளுபடி அப்படின்னா என்ன? இதை முதல்ல பார்ப்போம். 50% சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாலே 100க்குன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 50% தள்ளுபடிங்கிறது 100க்கு 50 ரூபாய் தள்ளுபடின்னு அர்த்தம். 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் தள்ளுபடி. அப்ப நமக்கு 8000 ரூபாய் இருக்குல்ல, இதுக்கு தள்ளுபடி எவ்வளவுன்னு பார்க்கணும் இல்லையா? இப்ப தள்ளுபடி இஸ் ஈக்குவல் டு 50/100 இன்ட்டு 8000. இப்ப இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடுறோம். பெருக்கினோம்னா 8 40, இந்த 2 சைபரை சேர்த்துடுறோம், 4000 ரூபாய். அப்ப தள்ளுபடி எவ்வளவு? 4000 ரூபாய். சரி, அப்ப எவ்வளவு விலை கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய விலை 8000த்திலிருந்து இந்த 4000த்தை கழிச்சிட்டு 4000 ரூபாய் கொடுத்தா போதும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? 50% தள்ளுபடினா பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி தான் நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப நாம கணக்கீடு பகுதிக்கு போவோம். கணக்கீடு பகுதியினுடைய படிகள்லாம் என்னென்னு பார்ப்போம். 1 அட்டவணை, 2 மாறுபாட்டின் வகை, 3 விகித சம மாறிலி, 4 சமன்பாடு, 5 புள்ளிகள், 6 வரைபட தீர்வு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அனைத்து மாணவர்களையும் விடுதியில் சந்திக்க புதன்கிழமை வரவும். இப்ப இந்த கணக்கீடு பகுதிக்கு நாம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னது? அட்டவணை. அட்டவணைக்கு இந்த மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கிறோம். அடுத்தாப்புல எக்ஸ் அச்சில் குறித்த விலையை வச்சுக்கிறோம், ஒய் அச்சில் தள்ளுபடியை வச்சுக்கிறோம். இப்போ இந்த கணக்குக்கு நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணிக்கடைக்கு 7000 ரூபாயோட போகணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். துணிக்கடைக்கு 7000 ரூபாயோட போகலாம். கவனிங்க, நம்ம இங்கே 5 பாயிண்ட் குறிச்சா போதும், 5 புள்ளிகள் குறிச்சா போதும். ஆனால் படம் நமக்கு தெளிவாக, விடைகளும் தெளிவாக கிடைக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இதில் நான் இப்போ எக்ஸ் அச்சில் என்னெல்லாம் போடுறேன்னு பாருங்கள். 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000. இந்த கணக்கில் கவனிங்க, இந்த கணக்கை நிறைய பேர் நிறைய மாதிரி செய்வாங்க. ஏன் சார் இங்கேயே 500, 1000ன்னு எடுத்தால் கூடாதா? எடுத்துக்கலாம். அதே மாதிரி தள்ளுபடியில் அதில் பாதியை அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எடுக்கையில் நம்ம படம் போடுறது எளிமையாக இருக்கும். சரி, இப்போ தள்ளுபடி எதன்னு பார்க்க போகிறோம். 50%னா அதில் பாதி. அப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய தொகைக்கு பாதி தான் இங்கே நமக்கு தள்ளுபடியாக வரப்போகுது. அதை எழுதிக்கிறோம். 500, 1000, 1500, 2000, 2500, 3000, 3500. இப்போ நம்ம அட்டவணை போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது? மாறுபாட்டின் வகை. மாறுபாட்டின் வகை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது, ஒய்யினுடைய மதிப்பும் அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் அதிகரிக்குது. சும்மா அதிகரிச்சுட்டு போகலை. இப்போ இந்த 500/1000 அரைன்னு வச்சுக்கிட்டோம்னா 1000/2000 அரை, அந்த குறிப்பிட்ட விகிதத்தில் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நேர் மாறுபாடுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன எழுத போகிறோம்? நேர் மாறுபாடு. அடுத்த ஸ்டெப்பு 3வது விகித சம மாறிலி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நேரே வகுத்து எதிரே பெருக்க. விகித சம மாறிலி கண்டுபிடிக்க நேர் மாறுபாடுனா வகுத்துறணும். எதை எதால் வகுத்துறணும்? ஒய்யின் மதிப்பு அப்புறம் எக்ஸின் மதிப்பு. ஒய்யின் மதிப்பை எக்ஸின் மதிப்பால். அப்போ என்ன வரும்னு பாருங்க. k இஸ் ஈக்குவல் டு y/x. அப்போ y/xனா என்னது? 500/1000. அதை சுருக்கினா 1/2. சரியா? அடுத்த ஸ்டெப்பு சமன்பாடு. சார் இதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? நேர்மாறுபாட்டுக்கு சமன்பாடு எழுதுறது நமக்கு தெரியும். யங்கு
கிங்கு, ஜெராக்ஸு. சரியா? ஒய் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். அப்போ அதை நம்ம எழுதிக்கிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ். இதுதான் சமன்பாடு. ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ கண்டுபிடிச்ச கேயை நம்ம போட்டுடுறோம். அறையை தூக்கி இங்கே போட்டுடுறோம். அப்போ இது என்னது? சமன்பாடு. அடுத்த ஸ்டெப்பு குறிக்க வேண்டிய புள்ளிகள். இங்கே அட்டவணையில் போட்டிருக்கோம்ல, அதையெல்லாம் வரிசை ஜோடியாக எழுதிடுறோம். அவ்வளோதான் குறிக்க வேண்டிய புள்ளிகள். ஆறாவது நம்ம பார்க்க போகிறது வரைபட தீர்வு. இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் இதை எழுத விட்டுறாங்க. ஸோ அப்போ 8க்கு எத்தனை மார்க்கு தான் கிடைக்கும்? 7 மார்க்கு. சார் இந்த வரைபட தீர்வு எப்படி எழுதுறது? நம்ம அந்த கேள்வி இருக்குல்ல, கேள்வியில் கேட்டிருக்கிறதா, அந்த கேள்வியை கேட்டிருக்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். குறித்த விலை யாது அல்லது என்னன்னு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு. அடுத்தாப்புல குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடி. அவ்வளோதான். இதைத்தான் நம்ம எழுத போகிறோம் வரைபட தீர்வு. இந்த பிளாங்கை விட்டுருக்கோம்ல, இதை படம் வரைஞ்ச பிறகு ஞாபகமாக பூர்த்தி செய்யும். ரைட்டு. இப்போ படம் வரைய போமா? முதல்ல பாருங்கள், எக்ஸு எக்ஸ் டேஷ் எக்ஸ் அச்சுக்கு, அதே மாதிரி ஒய் ஒய் டேஷ், இரண்டும் சந்திக்கக்கூடிய புள்ளி ஓ குறிச்சாச்சு. ரைட். இப்போ அடுத்தாப்புல நம்ம அளவு திட்டம் என்னென்ன மாதிரி பிரிக்கணுங்கிறது வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்? அட்டவணையை போட்டுக்கிறேன். இப்போ அளவு திட்டம் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். எக்ஸ் அச்சில் 1000, 2000, 3000 இருக்குல்ல, இதை அப்படியே எழுதுகிறோம். இந்த இடத்துலையும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? 500, 1000ன்னு எடுப்பாங்க. சார் அப்படி எடுத்தால் நல்லது இல்லையா? நல்லது தான். ஆனால் நமக்கு படம் போட ரொம்ப நீளமாக வரும். இந்த பக்கம் ஒய் அச்சிலையும் பெருசாக வரும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு அட்டவணையில் என்ன போட்டிருக்கோமோ அதே தான் எக்ஸ் அச்சுக்கும் எடுக்கிறோம், ஒய் அச்சுக்கும் அதே அளவு திட்டம் எடுக்கிறோம். ஸோ அப்போ அளவு திட்டம் நாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன எழுதணும்? குறித்த விலை எக்ஸ் அச்சு, தள்ளுபடி ஒய் அச்சு, அதை எழுதிக்கிறோம். இப்போ அளவு திட்டம் எழுதுகிறோம். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 1000 ரூபாய்கள், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 500 ரூபாய்கள். போட்டாச்சா? ரைட்டு. அடுத்த ஸ்டெப்பு என்ன சார் செய்யணும்? இப்போ இதை எல்லாத்தையும் எக்ஸ் அச்சில் குறிக்கணும். எப்படி குறிக்கிறேன்னு பாருங்கள். சைடில் குறிக்கிறேன். சார் 1000 நேரடியாக எழுதுனா பெருசாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி திருப்பி எழுதிக்கிறோம். 1000, 2000, 3000. அதே மாதிரி ஒய் அச்சில் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 500, 1000ன்னு பிரிச்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சில தப்பு விடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. பாருங்கள், இந்த 10,000 வரைக்கும் போட்டுட்டு இந்த கோடு பெருசாக இருக்கும், எம்டியாக விடக்கூடாது. அதே மாதிரி ஒய் அச்சிலையும் மேலே எம்டியாக விடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அது வரைக்கும் போட்டுட்டு அதுக்கு அடுத்த கோட்டில் அந்த அம்புக்குறி போட்டு முடிச்சிருங்க. அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், பிளாங்காக விட்டுறாங்க. எக்ஸ் அச்சிலையும் சரி ஒய் அச்சிலையும் சரி இடம் விட்டுறக்கூடாது. சரியா? இப்போ நாம் அடுத்தாப்பில் செய்ய வேண்டியது புள்ளிகளை எல்லாம் நம்ம குறிக்க போகிறோம். பார்ப்போம். புள்ளிகளை ஃபஸ்ட்டு குறிப்போமா? முதல் புள்ளி பாருங்க, 1000, 500, 2000, 1000, 3000, 1500, 4000, 2000, 5000, 2500, 6000, 3000, 7000, 3500. இப்போ நாம் புள்ளிகளை குறிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சு ஒரு கோடு போடணும். கோடு போடுவோமா? இந்த ஒரு ஸ்கேலை வச்சு இப்படி பிடிச்சிக்கிறோம் நல்லா. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு கோடு போடுறோம் இல்லையா? இது கோடுன்னு காட்டுறதுக்காக இரண்டு புறமும் என்ன பண்ணுறோம்? அம்புக்குறி போட்டு விட்டுறோம். இப்போ கோடும் கொடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த கோட்டுக்கு பேர் கொடுக்கணும். இது என்ன பேர்? ஒய் இஸ் ஈக்குவல் டு அரை எக்ஸ். சமன்பாடு எழுதணும் இல்லையா? அதுதான் அதுக்கான பேர். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்பு நமக்கு கேள்வி வேணும். அதுக்காக நான் அந்த கேள்வியை எழுதிக்கிறேன். வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால், கவனிங்க, தள்ளுபடி எங்கே இருக்குது? ஒய் அச்சில். இந்த இடத்துலையும் மாணவர்கள் நிறைய தப்பு பண்ணுவாங்க. இங்கே வந்துடுவாங்க எக்ஸ் அச்சுக்கு. முதல் கேள்வி தள்ளுபடியில் கேட்டிருக்கு. ஸோ அதான் இந்த இடத்துல நான் தள்ளுபடின்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் அச்சில் குறித்த விலைன்னு எழுதியிருக்கேன். இந்த தள்ளுபடி 3250 பார்க்கணும். ஸோ அது எங்கே இருக்கும்? 3000க்கும் 3500க்கும் நடுவில் உள்ள இடம். அதுதான் 3250. சரியா? அந்த தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை என்ன? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல 3250 குறிச்சிக்கிறேன். குறிச்சிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கேலை எடுத்து அந்த இடத்துல அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கோடு போடுறேன். இது நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோடை ஒரு இடத்துல இடிக்கும். அந்த இடம் வரைக்கும் நான் கோடு போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கிட்டு
அங்கேருந்து திரும்பி ஒரு கோடு போடுறேன். ரைட்டா? இது எங்கே வந்து இடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 6000க்கும் 7000க்கும் நடுவுல. அதாவது 6500. ஸோ, அப்போ இதுக்கான விடை, குறித்த விலைக்கான விடை என்னது? 6500. ஸோ, 1வது கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இப்போ அடுத்தாப்புல நாம பார்க்க போறது 2வது கொஸ்டின். குறித்த விலையானது 2500 எனில். இந்த குறிச்சிட்டேன். குறித்த விலை 2500. எதுக்கும் எதுக்கும் நடுவுல இருக்கும்? 2000க்கும் 3000க்கும் நடுவுல. நடுவுல ஒரு கோடு இருக்கும் இல்லையா? அது 2500. அந்த இடத்துல நான் இப்போ ஸ்கேலை இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஒரு கோடு போடுறேன். அது ஏற்கனவே வரைஞ்ச கோடை ஒரு இடத்துல இடிக்குது. இப்போ ஸ்கேலை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இந்த மாதிரி வைக்கிறேன். வச்சு திரும்ப ஒரு கோடு போடுறேன். அவ்வளோதான். அது எங்கே போய் இடிக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1000க்கும் 1500க்கும் நடுவுல. அப்போ 1250. அதை சிகப்புல போட்டு காமிச்சிருக்கேன்ல, அது தீர்வு. அப்போ குறித்த விலை 2500னா தள்ளுபடி எவ்வளோ கிடைக்குது? 1250. அதில் பாதியாக இருக்குது. சரியா? நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நாம் என்ன செய்யணும்னா, இது வரைக்கும் படம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு, நம்ம ஏற்கனவே இந்த இதுக்கெல்லாம் விடையெல்லாம் விட்டு வச்சுருந்தோம்ல, அந்த பகுதியில் போய் இதை ஃபில்லப் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க. வரைபடத்திலிருந்து ஒரு வாடிக்கையாளர் ரூபாய் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை ரூபாய் 6500. கண்டுபிடிச்ச விடை எழுதுறோம். அதே மாதிரி குறித்த விலையானது ரூபாய் 2500 எனில் தள்ளுபடி இங்கே பாருங்க 1250 எழுதியாச்சு. இதான் முக்கியம். என்ன மாணவர்களே, இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சதா? பார்க்க எளிமையாக தோன்றினாலும் இந்த கணக்கை ரொம்ப கவனமாக செய்யணும். நீங்களே ஒரு முறை செய்து பாருங்க. வாழ்த்துகள்.